ரெண்டு தேவனுடைய பிள்ளைகளே, சகரியாவோட வாய் அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசினது. எப்படி நான் அறிவேன் அப்படின்னா, இது எனக்கு எப்படி தெரியும் பிள்ளை உண்டாகுன்னு? அதனாலதான் தேவன் இப்படி அவிசுவாசமா நீ பேசிக்கிட்டு இருக்க தெரியுது காட்டிலும் கொஞ்சம் மௌனமா இருக்கிறது சிறந்தது. தயவு செய்து வெளியே போய் உங்க பிரச்சனையை மற்றவர்களிடத்தில் சொல்லுவதை, அவிசுவாசத்தோடு பேசுவதை நிறுத்தி விடுங்கள். ஊமையா இருக்க பழகுங்கள். தேவன் உங்க வாயில வார்த்தையை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேவன் எங்கேயோ இல்ல, உங்க வாயில இருக்கார். நீங்க பேசுற வார்த்தையில வெளிப்பட விரும்புகிறார். வாசிங்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். வாயை காக்கிறவன், கவனிச்சிங்களா? உயிரை காப்பாத்துறீங்களாங்க. உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு எங்க வேற யாரும் தேவையில்லை. உங்க உயிரை அழிக்கிறதுக்கு உங்க வாய் போதும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் முடியும். கவனிச்சிங்களா? தேவன் வார்த்தை சொல்றாரு. உங்க பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி பாருங்க. அப்படி சொல்லவே உங்க மனசு கலங்கும். நம்ம இவ்வளவு பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். வாயை மூடுங்க. உங்க பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட சொல்லாதிருங்கள். உங்கள் போராட்டங்களை அடுத்தவரிடத்திலே சொல்லாதிருங்கள். வாயை மூடுங்க. நீங்க வாயை மூட தேவன் ஆன் டைம்ல உங்களுக்கு அற்புதங்களை செய்திடுவார். உங்க வாழ்க்கையில ஆன் டைம்ல தேவன் அற்புதம் செய்ய போகிறார். ஆகவே மற்றவங்கள்ட்ட உங்க பிரச்சனையை சொல்லாதிருங்கள், பேசாதிருங்கள். செய்யுங்கள். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 39:9 வாசிங்க. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறக்காமல் மௌனமாயிருங்க. ஆன் டைம்ல அற்புதங்கள் நடக்க போகுதுன்னா அந்த ஆன் டைம் வரைக்கும் உங்க வாய் மௌனமா இருக்கணும். கர்த்தர் இதை செய்திடுவார். அவர் சொன்னதை செய்யும் வரை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிற அந்த தேவன் ஆன் டைம்ல உங்களுக்கான அற்புதங்களை செய்திடுவார். அது வரைக்கும், அந்த ஆன் டைம் வர்ற வரைக்கும் உங்க வாயை ஆஃப் பண்ணி வைங்க, பேசாதீங்க. தாவீது சொல்றான் பாருங்க, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறக்காமல் எப்படி இருந்தேன்? சத்தமா சொல்லுங்க, மௌனமா இருந்தேன். உங்க வாய் தான் காரணம். கண்டதை போய் பேசாதீங்க. தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருங்கள். அவர் சொல்லுவார், சொன்னபடியே செய்திடுவார். அவர் சொன்னது ஒரு நாளும் மாறவே மாறாதுங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வாயில் இருக்கிற வார்த்தைகள் ஒரு புள்ளியாயிலும் வெளிச்சாயிலும் உறுப்பாயிலும் ஒளிந்து போகும்.